உள்ள விடுமா? உள்ள உள்ள ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இந்த பெண்ணை பார்த்தேன், என் கொட்டை அந்த விட்டு முத்துராட்ச கொட்டை அதான பார்த்தேன். ஏகப்பட்ட பேர் இப்படிதான் சொல்றாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்னது? நான் அனைத்து கலைகளையும் எனக்கு பர்மா கலை. பர்மா கலையா? மர்ம கொலை மர்ம கொலைனா மர்ம கொலையா? கலை கலை மர்ம கொலை பண்ண காத்துக்க பாரு. மர்மக்கலை. ஆமா, மர்மக்கலைனா என்ன தெரியுமா? ஆம்பளை மும்பளை திருட்டுத்தனமா திருட்டடி திருட்டடியா? கருவா கட்டுக்குள்ள போறது. ஒரு சாமியார் என்ன பேசிக்கிறீங்க? சாமி மன்னிச்சுக்கோ சாமி. முடிவார் எங்க சாமி சொல்றீங்க? சாமி உங்களுக்கு மர்மக்கலை தான் தெரியும். ஆனா எங்க சித்தி விட்டு கூடு பாயும், வீடு விட்டு வீடு பாயும், கருப்படி விட ஆயக்கலை 64 தெரியும் சாமி. ஆயாச்சு. ஏன் சாமி நீங்க முட்டும் திறந்த மனிதன் இல்ல, ஒண்ணும் திறக்காம இருக்கீங்க? அதை திறந்து வச்சு நாய் கடிச்சு போறதா? இப்ப உள்ள வந்து அழுத்தா வந்து சாமி கிடையாது. அப்புறம் சாமிகள் பெண்ணாசையை வெறுத்து விட்டு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து நீங்க ஏறெடுத்து பார்த்தது இல்ல. உங்க கொட்டு அந்த வயலே தெரியும், நீங்க பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு. சாமி வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா சாமி? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாமி சாந்த மாட்டோம். நான் பார்த்துக்கிறேன். பெண் ஆசையை வெறுத்த ஒரு சுவாமியை என்ன செய்கிறாய்? கட்டுமடி கட்டி போடினா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் இவ ஆளான நாசமா போக எப்படி ஒரு சாமியா? நீங்க இதை முட்டும் சொல்ல முடிவு தானே? அங்க போய் நக்கிறதுக்கு அப்படியே சாமி பரவச நிலை அடைந்து விட்டு போகலாமா சாமி புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? புலல் செயல் இருக்கு. எதுக்கு உள்ள போனீங்க? செயல்ல ஒரு பாலியல் பலாகாரம் பண்ணியா? பாலியல் பலாத்காரம். ஒரு 65 வயசு கிழவி குளுக்கோஸ் பண்ணி விட்டு பாவி உனக்கு காம வெறுக்கி வேற ஆள கிடைக்கல. 69 வயசு கிழவிய கெடுத்துருக்கியா? காய் வெட்டி கட்டிட்டு சாமியார் மாதிரி. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நாட்டுல எல்லா சாமியும் சொல்லல, காய் வெட்டி கட்ட பல பேரை நம்பவே கூடாது. ஆமா ஆமா, பல முடிய கெடுத்துட்டா. ஆமா ஆமா, உங்களை மாதிரி நான் எப்பேற்பட்ட சாமி? ஆமா நல்லவர். பெண்ணாசையை போயிட்டு வருவீங்க. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. ஏறெடுத்து பார்க்க கட்டிப்பட்டு தூக்கிட்டு அமுக்குவீங்க. யாரு? நானா? நீங்க தான். இப்ப சாமி பரவச நிலையில இருந்து யாராவது விடுதல் உங்களுக்கு கண்டபடி கையை விட்டு என்ன வச்சிருக்காங்க?
அப்ப அது வேணாமா? ஒரு பொம்பளை அண்ணத்தை பாத்தியா அப்பத்த கேட்டியா அண்ணத்தை பாத்தியா ஓ கிண்ணத்தை உடைச்சியா அதான் அவ்வளவுதான் பொம்பளை மரியாதை ஊத்துறதுக்கு என்ன மரியாதை? யூ ரெஸ்பெக்ட் டாக் ரெஸ்பெக்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுவாமி நீங்க என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? ஐயா நான் தண்ணி பிச்சுக்கிட்டா கம்மி பிச்சா நான் தெரு முச்சத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு ஐயா. என்ன கூட எடுக்கறியா? ஏன் நான் சாமி நானு நீ தெரு முச்சத்துல பிச்சை எடுக்கறியா? ஆமா என்ன சித்தி பாண்டியோட பிச்சை எடுக்குது. முகத்தை பாரு. நான் பிச்சை எடுக்கறதை பிடிக்கிட்டு போறாரு நீ. உனக்கு சித்தி நீ மயன். ஆமா துப்பு கட்டவங்கடா முளைங்க பொம்பளை பிள்ளை நாகரிகமா இருக்க பழகணுமா? ஆச்சு யார்கிட்ட நாகரிகம்? ஆண்களுக்கு மரியாதை ஊத்து பழக. பாய்கா போல பொம்பளை பேச மாதிரி ஆம்பளை நாகரிகமா நடந்துட்டு பொம்பளை நாகரிகமா தான் நடந்துக்குவா. நாகரிகம் சரி போனா போது சாமி நொட்டியுமே எந்த பொண்ணு கையெழுத்து தானே கும்பிடுவா. இருமா சாமி நினைச்சு கையெழுத்து கும்பிட கட்டி பிடிக்க வர மூதே பையல. சாமி மேல தப்பே கிடையாது. அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரா சாமி? சாமி உங்க வீட்டுக்கு வந்தாராங்க இல்ல அதால செவரன் இருக்கிற ஆசிரமத்துல படுத்து இருக்கிறேன். நீங்க தான் போய் சாமி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஒரு புடி பூச்சி கூட இல்ல. சரி உங்களாலதான் எனக்கு புள்ள உண்டாரம். என்ன தப்பு இருக்கு? அதான் ராப்பூஜை போடாம வேற என்ன புருஷனுக்கு பிள்ளை வைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தலைக்கணும், ஒரு புத்திர பாக்கி அந்த பாலா பழம் வயிற்றுல வரணும்னு எங்கேயாவது 7 கடல் 8 கடல் தாண்டி போய் சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் கிடைக்கல. சரி சாமி நல்ல நினைச்சு கிடைக்கணும்னு அதுக்குதான் நீ புத்திர பாக்கியம் கேட்டு வரும்போது நாங்க புத்திராபிஷேகம் பண்றோம். என்ன அபிஷேகம்? புத்திராபிஷேகம் நல்லா பண்ணீங்க, நல்லா கிடைச்சிங்க. உங்களோட சேர்ந்து என்ன தூக்கி உள்ள போட்டீங்க. இங்க பாரு பொம்பளை பிள்ளை இன்னைக்கு ஆம்பளைக்கு கீழே தெரிஞ்சுக்க பாயா இருக்கு பொம்பளை கீழே இருக்குண்ணா. நாங்க செய்யறது எதையும் உங்களால செய்யவே முடியாது. தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப ஒரு பொம்பளை நீங்க ஒரு சொன்னீங்கல்ல பிள்ளை காட்டு நீ வர புள்ள காட்டு வரேன்னு ஒரு ஊர்ல 2 பேரும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளை மட்டும் பழனிச்சு இருக்கின்றாங்களே பிள்ளை பக்கம் துப்பு இல்ல நீல எதுக்கிட்டு உசுரா இருக்க சாவுடின்றாங்களே. என் ஆம்பளை பக்கம் கேட்கணும் தானே? நாங்க புள்ள கொடுத்தா பக்க மாட்டேன் சொல்றோம் இல்ல சமக்க மாட்டேன் சொல்றோம். நீ கொடுக்க வேண்டாம் மூதேவி. நாங்க கொடுக்க கொடுப்போம் கோட்டை எடுத்து குப்பை எடுத்து படுத்து வாங்க நான் கொடுப்பேன். அப்புறம் ஆம்பளை அவங்களை எப்படி புள்ள வைக்கிறா குடுக்குறாங்க சாரத்துல அப்படியே ஓட்ட ஆட்கா கால கலக்குறாங்க. என்ன ஓக்க காலம் அதுதான் வாங்கிட்டு வந்துச்சு. நான் கேக்குறேன் அப்ப ஆம்பளை ஆம்பளை புள்ள வைக்க முடியா? வைக்க முடியுமா உன்னால? எங்க ஆம்பளைங்க நல்லா 16 பிள்ளைய கொடுப்பாங்க. ஆமா புழுக்கு புழுக்குரு இது தள்ள மாதிரி தள்ளிட்டு இருக்காங்க ஆம்பளைங்க. இப்ப ஒரு பிள்ளை பார்க்கறதுக்கு அது சோடா பட்டு தண்ணி இருக்கு. சரக்குல பாத்தீங்கன்னா குடும்ப கட்டு போற மாத்திரையை கலந்துடுறாங்க. புள்ள பார்த்து பாத்தீங்கன்னா முக்கு முக்கு முக்குனாலும் முக்குனாலும் வெளியில வர மாட்டேன் புள்ள குடிச்சு எடுத்தாங்க. நாங்க பாட்டுக்கு இப்படி தள்ளாடி கிடக்க வேண்டியதா இருக்கு. நாங்க இப்படி தள்ளாடி கிடக்க நீ அடுத்த இப்படி சவரையை ஊசி போற ஆம்பளை முகர கிடையாது முகர வந்துட்டு ஆட்டிக்கிட்டு குடுக்கல. நாங்க இப்ப புள்ள வைக்கிறது தண்ணியை போட்டு பெற்றாலும் எங்கூட பிள்ளை எங்களால வருதா இல்லையா? மூடு நான் கேட்கிறேன் 10 மாசத்துக்கு பிள்ளைய சுமக்கிற தாய் தானே 10 மாசம் சுமக்கும் போது உன் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை இது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் உன்னால சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? வயிற்றுக்குள்ள இருக்கையில பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? என்னால முடியும் என்னால முடியும். நான் சாமி புண்ணியத்துல நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தர்மம் கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் சொல்லி முடியும். சாமி அந்த அந்த ஒரு இதை மட்டும் சொல்லி கொடுங்க சாமி. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? பொம்பளை பிள்ளை கழுத்து பிடிக்கல அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கோட்டு வாங்கி உள்ள ஊத்தோம்னா கொப்புக்கு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை பிள்ளை. ஆனா குடியாருக்கு பிறந்தது சரி என்ன குடியாரு ஆரம்பத்துல இருந்தே குடியும் ஓட்டு மருந்தோ இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி பேசக்கூடாது. உன்னோட குடும்பம் எங்களால பாலா போகுது. நான் கேட்டேன் எங்களால செய்ய முடியுமா செய்ய முடியும் சொல்லல. தரிசா கிடக்கிற நிலத்தை உழுது உன்னால பயிர் செய்ய முடியுமா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே குடிச்சா ஆம்பளை பிள்ளை அபக்கணும் கத்துக்கணும் பொம்பளை பிள்ளைன்னு. நீ குடிச்சிட்டு வர ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு ஆம்பளை கிடைக்கிற 700 500 600 பொண்டாடி கையில குடிப்பிய. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு அந்த கோட்டுக்கு கேட்டா உடம்பு என்ன குடிக்கிறேன்னா உடம்பு வலிக்குதான். ஒரு ஹோட்டல் 10 மூதருக்கு இன்னொரு ஹோட்டல் வாங்கி சேர்த்து அடிக்கிறது. அதுக்கு சைடிஷ் 200 ரூபாய் கொண்டு பொண்டாட்டி கையில கொடுத்து குடும்பம் நடத்துன்ற நீ குடிச்சிட்டு வந்து முத்தம் கொடுக்க வரையில நாட்டை சாக்க முடியல. இந்த சரக்கு என்ன சரக்கு அடிக்குன்னு தெரியல. 145 ரூபாய் சரக்கு அடிக்கிறியோ? எங்களுக்காச்சும் 145 200 300 முடிஞ்சு நீ வாரத்துக்கு 10,000 செலவு பண்றீங்க. உங்களாம் எதை கொண்டு அடிக்கிறது? நான் என்ன சொல்றேன் நல்ல சரக்கை வாங்கி சாப்பா. நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? நாங்க குடியால அடைஞ்சோம். நீங்க போய் உட்காந்துட்டு பியூட்டி பார்லர் போய் பொருவா
எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன், முடிய ஹேர் ட்ரை பண்றேன், கையில கொடுக்குறேன். இதுல நாங்க தண்ணிய போறோம் சொல்றியே, ஏன் நாங்க தண்ணி அடிக்கிறோம்? ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால குடிச்சவரை விட கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சவன் அந்த நாட்டுல அதிகம். ஏன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சாராங்கிற பிசாசம் உள்ளதெல்லாம் பொண்டாட்டிங்கிற காட்டேரி எங்களால அடக்க முடியுது. ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வாங்க மாமா உட்காருங்க சாப்பிடுங்க சொன்னா அது பொம்பளை ஒரு மணிக்கு அடைச்சிட்டு இருப்பேன். உங்க ஆயா பழந்து படுத்துக்கிறது அப்புறம் வயிறு அவங்க வராங்க. இதுல தனி கொடுத்துற முடி பெரியல, நாங்க தனி கொடுத்துற உங்களுக்காக வரோம்மா. நாங்க தனி கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் உன்னைய பாக்குறதுக்கு அம்மா அப்பா வருவாங்க. வரும்போது நாங்க என்ன, நீ என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா அப்பா வராங்க, எலும்பு இல்லாத கறியா வாங்கிட்டு வாங்க, முள்ளு இல்லாத மீனா வாங்கிட்டு வாங்க, வயசான காலத்துல அவங்க நல்லா மெதுக்கு வந்து சாப்பிட்டு போகணுமே. நான் வாங்கி கொடுப்பேன், சமைச்சு நீ உங்க அப்பா போடுவேன். இதே நம்ம பெத்த பிள்ளைதானே எங்க அம்மா அப்பா என்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரப்ப நீ என்ன பண்ற? தலையா வலிக்குது, கடையில வாங்கி கொடுத்த அனுப்பு. அப்ப ஆம்பளை தப்பு செய்யறான்னா ஒரு விஷயம் நினைச்சுக்க, முதல்ல உனக்கே வஸ்தம் வைக்கணும்டா. ரெண்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க. ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு, எவனோ ஒரு பையன் செத்த. 3 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சுன்னா எவன் குடும்பமும் குளோஸ். 5 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசினா அந்த ஊர் நெருப்பு முடிச்சு எரியும். வாயில வச்சு சும்மா கிடக்கிறது இல்ல. நீ ஆம்பளை பிள்ளைய கூட வச்சுக்கிட்டு ஆம்பளை 10 வீடு குடிச்சு வந்தாலும் ஆம்பளை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே 10 சவரு வீட்டு குடிச்சு வர்றாங்க. நீ ஒழுங்கா குடும்பம் எடுத்தா என்னத்துக்கு பொம்பளை கத்துற? என்னத்துக்கு உங்க ஆத்தா புள்ள சத்தம் போடுற? என்ன இதுக்கு சத்தம் போடுற? பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரல எப்படி வந்தேன்? எங்க ஆத்தா வீட்டுல ஒழுங்கா தான் இருந்தையா? அங்க இருக்க ஒரு மட்டக்கவரை கட்டி விட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து என் வகுத்த வீக்க விட்டு உனக்கு புள்ள பத்து நீதாங்க வாழ்வாழ்வு கத்துற போறீங்க. எம்முசா ஒரு கரகன்னா அந்த கரகம் என்னை போட்டு இம்முசா பண்ணுது.